இவ்வாயத்தில் குறிப்பிடப்பட்ட நேரான வழி சிராத் என்பது எது? கலிமாவினால் உணர்த்தப்படும் தௌஹீது தான் நேரான வழி என்பது. சிருட்டி என்ற சர்வ பிரபஞ்சமும் இறைவனுடைய இலாகியான நாமங்களின் சூரத்துக்களே என்பதை குர்ஆனை ஏற்றுக்கொண்ட எவரும் மறுக்க முடியாது. பெயர்களே அன்றி வேறில்லை என்ற வசனம் இது உண்மைகளை உணர்த்துகிறது. இந்த ஆயத்தில் குறிக்கப்பட்ட பெயர் அஸ்மா என்பதை இரண்டு உண்மைகளை குறிப்பிடுகிறது. முதலாவது, நாம் காணும் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் கூட இறைவனின் சொந்தமான இலாகியான நாமங்களின் ஒவ்வொரு சூரத்தே என்பது தென்படுகிறது. அதாவது இறை நாமத்தின் அர்த்தம் கருத்துத்தான் பொருளாய் காட்சியளிக்கிறது என்பது உறுதியாகிறது. இரண்டாவது, நாம் காணும் சிருட்டிகளுக்கு நாம் ஏற்படுத்தியுள்ள நாமங்கள் கவுனி பெயருக்கு பெயர் என்பது தென்படுகிறது. எனவே நாம் காணும் சிருட்டிகள் அல்லாஹ்வை போல் தனித்தனி வஜூத்களே அல்ல என்பது எம் அறிவுக்கு தெளிவாக புலனாகிறது. இதை உணர்த்துவதே கலிமாவின் வேலை. மாலை, மோதிரம் என்பவை தங்கத்தின் சூரத்தாய் இருக்கும் போதும் அவற்றை நாம் ஒவ்வொரு பெயர் சொல்லி அழைப்பது போல சர்வ பேரண்டமும் அவனாய் அவனுடைய சூரத்தாய் இருக்கும்போது அந்த சூரத்துக்களுக்கு லாத், உஜ்ஜா, மனாட் என்ற நாமம் என்று நாம் பெயர் சூட்டிக் கொள்ளுகிறோம். நாம் சூட்டிக் கொண்டது கவுனியான வெறும் பெயரே அன்றி அவை அல்லாஹ்வை போன்ற தனித்தனியான வஜூதுகளே அல்ல. குர்ஆன் 6:108 போன்ற ஆயத்துக்களையும் நீங்கள் ஆராய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆன் 76:1-2 ஒவ்வொரு மனிதனுக்கும், அதாவது அவன் தோன்றுவதற்கு முன் ஒரு காலம் செல்லவில்லையா, அதில் அவன் இன்ன பொருள் என்றும் கூறுவதற்கில்லாத நிலையில் இருந்தான். கலந்த ஓர் இந்திரிய தொழிலை கொண்டு நாம் தான் மனிதனை நிச்சயமாக சிருஷ்டித்தோம். அவனை சோதிக்கும் பொருட்டு அவனை செவியுடையவனாகவும் பார்வையுடையவனாகவும் ஆக்கினோம். இந்த ஆயத்தில் பல அபார உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆண் பெண் கலப்பு இந்திரியத்தால் தான் சிசு உருவாகிறது என்ற உண்மையை நாம் விஞ்ஞான வாயிலாய் இந்த 20ஆம் நூற்றாண்டில் தான் கண்டறிந்தோம். நாம் கண்டறிந்த விஞ்ஞான உண்மையை குர்ஆன் 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே கூறிக்கொண்டிருக்கிறது என்றால் குர்ஆனை நம்புவதற்கு நமக்கு வேறு ஆதாரம் அவசியமில்லை. இவ்வாயத்தில் எமக்கு அவசியமான விஷயத்தை மட்டும் நாம் இங்கு எடுத்துக்கொள்வோம். மனிதன் பூமியில் பிறப்பதற்கு முன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலம் சென்றுள்ளது என்பது உண்மைதான். ஆயத்தை இன்னும் ஒரு முறை நோக்குங்கள். இன்ன பொருள் என்றும் கூறுவதற்கில்லாதது என்றால் சூரத்தே இல்லாதது என்பதுதான் அதன் அர்த்தமாகும். சூரத்து, அதாவது தோற்றம் இருந்தால் தானே அதை நாம் ஓர் பொருள் என்று கூறலாம். சொல் இல்லாமல் பொருளும் பொருள் இல்லாமல் சொல்லும் இருக்க முடியாது. சொல்லின் கருத்துத்தான் பொருள் என்பது. இதை முதலில் தெளிவாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெயர் இல்லாத சூரத்தில்லாத ஒன்று அல்லது பலது இருந்திருக்காவிட்டால் இப்போது பெயருடையதாய் சூரத்துடையதாய் தோன்றாது. ஏன்? இல்லாதது வராதல்லவா, இருப்பது இல்லாதது ஆகாதல்லவா. இது ஓர் தத்துவம். இந்த தத்துவத்தை கொண்டுதான் இறைவன் இந்த ஆயத்தில் இன்ன பொருள் என்றும் கூறுவதற்கில்லாத நிலையில் இருந்தான் என்று அறிகிறது. அப்படியானால் மனிதன் சூரத்தும் பெயரும் இல்லாத ஓர் நிலையில் ஓர் மர்த்தபாவில் இருந்துதான் இப்போது சூரத்தும் பெயரும் உள்ளவனாய் காட்சியளிக்கிறான் என்பது தென்படுகிறது. இந்த மனிதனின் பெயரும் சூரத்தும் அற்றிருந்த காலம் எது, எப்போது? சிந்திப்போம். மனிதன் காலத்தை கணிப்பதானால் இடமும் பிற பொருட்களும், அதாவது ஜடமும் அவசியம். இடமும் பிற பொருட்களும் சிருட்டிகள் தானே. அப்படியானால் இப்போது இருக்கும் இடமும் பிற பொருட்களும் ஆரம்பத்தில் சூரத்தும் பெயரும் அற்றவையாகவே இருந்திருக்கும். எனவே மனிதன் மட்டுமல்லாமல் சர்வ பேரண்டமும் இனம் காண முடியாத, எவ்வித கட்டுப்பாட்டிலும் அமையாத, வரைவிலக்கணங்களை கடந்த, முக்கால வேறுபாடு அற்ற, ஏகமாய் அமைந்த எல்கையற்ற காலத்தில் காலமாகவே இருந்திருக்கும். இவ்வாயத்தில் கூறப்பட்ட காலம் மனித அறிவில் இலகுவாய் அமைய முடியாது இருப்பதால் மனிதனின் அனுபவ அறிவுக்கு ஏற்ப காலத்தை முன்பின்னா இறைவன் கூறியிருக்கிறான். காலம் என்றால் என்ன என்பதை இப்போது சிந்தனை செய்வோம். காலம் வரைவிலக்கணத்தை ஏற்காது என்பதை இன்றைய விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. காலம் என்பதை கடிகாரத்தை அடிப்படையாய் கொண்டு
வினாடி, நிமிடம், மணி என்பன போன்றும் சூரியனையும் பூமியின் இயக்கத்தையும் அடிப்படையாகக் கொண்டு இரவு, பகல், நாள், வாரம், மாதம், வருடம், தசாப்தம், நூற்றாண்டு என்பன போன்றும் நிகழ்ச்சிகளின் அதாவது பௌதிக இயக்கங்களின் வரிசை கிரமத்தை அடிப்படையாகக் கொண்டு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பன போன்றும் நாம் பகுத்து கொண்டாலும் காலம் என்பது எவ்வித கட்டுப்பாட்டிலும் கட்டுண்ணாததாய் என்றும் இருந்தது போலவே தான் இருந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தில் இடத்துக்கிடம் காலம் வேறுபட்டது போல் தென்பட்டாலும் உண்மை அப்படி அல்ல. காலம் வேறுபாடு உடையதாய் தென்படுவது வகுமு என்ற மூட புத்தியினால் உருவாகும் மகிழ்ச்சியாகும். பௌதிக பொருட்களினாலும் அவற்றின் இயக்கங்களினாலும் உருவாகும் தோற்றப்பாடே கால வேறுபாடு அல்லாமல் யதார்த்தத்தில் உண்மையானது அல்ல. உதாரணமாக, பூமியில் ஓர் பகுதி இரவாக இருக்கும்போது அதே வேளையில் பூமியின் மறுபகுதி பகலாக இருக்கிறது. இதனால் இரு பகுதிகளுக்கும் இடையில் காலம் வேறுபடுவதாய் தென்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்த வேறுபாடு சூரியனாலும் பூமியின் சுழற்சியினாலும் உருவான ஓர் தோற்றப்பாடு அன்றி காலம் வேறுபட்டதால் ஏற்பட்ட ஓர் நிகழ்ச்சி அல்ல. இன்னும் ஒரு உதாரணத்தை நோக்குவோம். பூமியில் ஓர் நாள் 24 மணித்தியாலங்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வியாழன் கிரகத்தில் ஒரு நாள் 9 மணித்தியாலமும் 50 நிமிடங்கள் மட்டுமே இருக்கிறது. இதன்படி பூமியில் ஓர் நாள் முடிவடையும் போது வியாழன் கிரகத்தில் சுமார் 2.5 நாட்கள் கழிந்து விடுகின்றன. எனவே பூமிக்கும் வியாழனுக்கும் இடையில் காலம் வேறுபடுவதாய் தென்படுகிறது. ஆனால் உண்மையை நோக்கினால் பூமியின் சுழல்கதியும் வியாழனின் சுழல்கதியும் ஒன்றுக்கொன்று வேறுபடுவதனால் தான் இந்த கால வேறுபாடு தோன்றுகிறது. அப்படி தோன்றினாலும் உண்மையில் காலம் என்றும் இருந்தது போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சர்வ பேரண்டத்திலும் உள்ள சர்வ சீவராஜிகளும் தத்தம் இயல்புக்கு ஏற்றபடி காலத்தை ஒவ்வொரு வகையாக கணித்து கொண்டு வாழ்ந்தாலும் ஏகமாய், நிலையாய், அழிவற்றதாய், எதிரிடை இல்லாததாய் என்றும் இருந்தது போலவே காலம் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த உண்மையை இன்று விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மனித இனம் அவாம் அதாவது பாமர மனிதன், கவாஸ் அதாவது சிந்தனையாளர்கள், கவாசுல் கவாஸ் அதாவது ஆரிவுகள் ஆகிய முப்பிரிவுகளை கொண்டதாய் இருக்கிறது. இம்மூன்று வகையினரும் காலத்தை அவரவர் அறிவுக்கு ஏற்றபடி வகுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், முதலாவது சூரியன், சந்திரன் முதலாம் பொருட்களையும் அவற்றின் சுழற்கதியையும் அடிப்படையாக கொண்டு காலத்தை கணிக்கும் சாதாரண மனிதன் அதாவது அவாம் நேற்று, இன்று, நாளை அல்லது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று காலத்தை 3 பிரிவுகளாக பிரித்து கொண்டு வாழ்கிறான். இதை வேதமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த கல்வி ஜட உலகில் வாழும் ஜட உடலுக்கு வழிகாட்டலாமே அல்லாமல் ஆத்மாவின் தன்னிறைவுக்கு வழிகாட்டாது. அதாவது இந்த உலக வாழ்க்கையை சீராய் அமைக்கவும் செயல்களை ஒழுங்குபடுத்தவும் இந்த கல்வி உதவுவதால் இக்கல்வியை நாம் புறக்கணிப்பதற்கு இல்லை. எனினும் இக்கல்வியை கொண்டு சாந்தி, சமாதானத்தை பெற முடியாது. இரண்டாவது, சிந்தனையாளர்கள் அதாவது விஞ்ஞானிகள் கவாசுகளில் ஒரு சாரார் காலத்தை இறந்த காலம் என்றும் எதிர்காலம் என்றும் இரண்டாய் பகுத்திருக்கிறார்கள். இவர்களிடத்தில் நிகழ்காலம் என்பது ஒன்று கிடையாது. இந்த கல்வியும் உண்மையானதுதான். ஒரு செகண்ட் முடியும், அதே வேளை அடுத்த செகண்ட் ஏற்படுவதால் நிகழ்காலம் இல்லை என்பது உண்மைதான். இதற்கும் குர்ஆனில் ஆதாரங்கள் உண்டு. இம்மை மறுமை என்று குர்ஆன் கூறும் விவரத்தை நுட்பமாய் ஆராய்ந்தால் இவ்வுண்மை பிடிபடலாம். இந்த கல்வியை கொண்டும் மனிதன் பூரணமான சாந்தியை, சமாதானத்தை, தன்னிறைவை பெற முடியாது. ஆயினும் சாந்தியை பெற துடிக்கும் மனித குலத்துக்கு உண்மையின் அடிப்படையில் விரைவாக இயங்கும் ஆற்றலை இந்த கல்வி கொடுக்கலாம். மூன்றாவது, ஆரிஃபுகள் என்ற ஆத்மீக துறையில் அனுபவம் பெற்ற மகான்கள் இறந்த காலம், எதிர்காலம் என்பவை கிடையாது என்றும் உள்ளது நிகழ்காலம் மட்டுமே என்றும் மனிதன் காலத்தை பகுத்துக் கொள்வதில் மயக்கு அதாவது ஹுரூர் என்றும் தீர்ப்பு கட்டியுள்ளார்கள். இந்த தீர்ப்பு உண்மையானதுதான் என்பதற்கு மன்கூலான ஆதாரங்கள் பல உள. நான் விரிவை அஞ்சுவதால் அவற்றை இங்கே கூறவில்லை. இக்கல்வியின் உண்மை எப்போது அனுபவமாய் அமைகிறதோ அப்போதே பூரண சாந்தியை மனிதன் பெற்றுக்கொள்வான். இந்த கல்விக்கு இம்மை மறுமை என்ற பேதம் தென்படாது. இறையக்கியம், தஜல்லி,
சாந்தி, சமாதானம், பணா என்றெல்லாம் கூறப்படுவது இந்த கல்வியால் ஏற்படும் அனுபவத்தை சுட்டியதாகும். மனித குலத்தின் 3 பிரிவாரும் காலத்தை முப்பிரிவாய் வகுத்து கொண்டது போல இடத்தையும் 3 பிரிவாய் வகுத்து கொண்டே வாழ்கிறார்கள். எப்படி என்றால், முதலாவது வகுப்பார் இடத்தை தன்மை, முன்னிலை, படற்கை என்று 3ஆய் வகுத்து கொண்டு செயல்படுகிறார்கள். இது நூலறிவு கல்வியாகும். அதாவது துனியாவில் நூலறிவினாலும் கேள்வி அறிவினாலும் வெளிமன அனுபவத்தினாலும் ஏற்பட்ட கல்வியாகும். 2வது வகுப்பார் தன்மையும் முன்னிலையும் உண்டே அல்லாமல் படற்கை இல்லை என்றும் அது கற்பனையால் உருவாவது என்றும் கூறுகிறார்கள். படற்கை என்பது முன்னிலையேதான் என்பது இன்னோரின் வாதம். இவர்களில் இன்னொரு கூட்டம் தன்மையும் படற்கையும் மட்டுமே உண்டு என்று கூறுகிறார்கள். தன்மை அல்லாதவை சமீபமானாலும் தூரமானாலும் அது படற்கை தான் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. இந்த இரு கூட்டத்தாரும் ஒன்றையே வெவ்வேறு வகையில் விளங்குகிறார்கள். அவ்வளவுதான் இக்கல்வி சிந்தனையால் உருவாகுவதாகும். 3வது வகுப்பார் முன்னிலை படற்கை கிடையாது, தன்மை மட்டுமே உண்டு என்பது இவர்களின் வாதம். இவர்கள்தான் ஆரிபுகள் என்பவர்கள். இந்த கல்வி தௌஹீத் என்ற ஞான விளக்கத்தினால் பெறப்படுவதாகும். இந்த கல்வி ரஹீமியத் என்ற விசேட கிருபையினால் பெற்றுக்கொள்ளப்படுகிற கல்வியாகும். காலத்தையும் இடத்தையும் பல வகையாய் பிரித்து கொண்ட மனிதனும் காலத்தை இடத்தை பாகுபடுத்த எடுத்துக்கொண்ட அடிப்படை பொருட்களும் இருந்து கொண்டிருப்பது எங்கே? ஏதோ ஓர் பெருவழியில் என்று நாம் கூற முடியாது. ஏனெனில் இடம் என்பது சுருட்டிதான். இந்த இடம், அதாவது பிரபஞ்சம் என்பது தோன்றுவதற்கு முன்னும் காலம் என்பதிலேயே பெயரும் சூரத்தும் அற்றதாய் இருந்திருக்கும். இதன் சாரம் என்னவென்றால், சர்வ பேரண்டமும் காலத்தில் பெயரற்றதாய் சூரத்து அற்றதாய் காலமாகவே இருந்து தோன்றி வாழ்ந்து முடிவில் காலத்திலேயே மறைந்து விடுகிறது என்பதுதான். எம்மிடத்தில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற முக்கால கணிப்புகள் இருப்பினும் உண்மையில் அப்படி ஒன்றுமே கிடைக்கவே கிடையாது. நிகழ்காலமாய் இருக்கும் என்று நாளைக்கு இறந்த காலமாயும் நாளை நிகழ்காலமாயும் அமைகிறது. எனவே உள்ளது நிகழ்காலம் மட்டும்தான். நாம் நிகழ்காலம் என்று கூறுவது எவ்வித கட்டுப்பாடுமற்ற ஏக காலமாகும். இந்த விஷயத்தை தெளிவாய் விளங்கிக் கொள்ள பொருள், அதாவது மாய்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதை இங்கே மிக சுருக்கமாக தருகிறேன். இந்த விஷயத்தை தெளிவாய் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு மாணவன் தன் ஆசிரியரிடம் மாய்கை குரூர் என்றால் என்ன என்று வினவினான். ஆசிரியர் அதை சொல்லினால் விளக்க முடியாது என்றும் தன்னுடன் வந்தால் அதை அனுபவத்தில் விளங்கிக் கொள்ளலாம் என்றும் கூறினார். அதன்படி இருவரும் ஒரு காட்டுப்பாதை வழியே சென்று கொண்டிருந்தனர். ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றதும் ஆசிரியர், உனக்கு தாகம் இருப்பதாக நான் காணுகிறேன், கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கொண்டு வா என்று மாணவனை கூறினார். மாணவன் ஆசிரியரை விட்டு பிரிந்து காட்டில் நீர் தேடச் சென்றான். காட்டில் சிறிது தூரம் சென்றதும் ஓர் கிணறு தென்பட்டது. ஓர் அழகிய பெண் அக்கிணற்றில் நீரள்ளி கொண்டிருப்பதை கண்டான். மாணவன் பெண்ணின் அழகில் மயங்கினான். தான் நீரள்ள வந்ததை மறந்தான். ஆசிரியரின் ஞாபகமும் அவனிடம் இருக்கவில்லை. முடிவில் அப்பெண்ணை திருமணம் செய்து பல பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டான். ஒரு நாள் தன் சொந்த ஊருக்கு வருவதற்காக காட்டுப்பாதை வழியே வந்து கொண்டிருந்த போது தன் ஆசிரியர் இருந்து கொண்டிருப்பதை கண்டான். ஆசிரியர் நீர் எங்கே என்று விசாரித்தார். மாணவனுக்கு இப்போதுதான் ஆசிரியரின் உத்தரவு நினைவுக்கு வந்தது. தான் மணமுடித்ததும் பிள்ளை பெற்றதும் பல வருடங்கள் போல் தென்பட்ட ஓர் கனவு என்பதை மாணவன் உணர்ந்து கொண்டான். ஆசிரியர் இருந்த இடத்தில் இருந்து கொண்டிருப்பதையும் தான் பல வருடங்கள் ஒரு மாய்கையில், அதாவது கனவு காட்சியில் வீணாக்கி விட்டதையும் அறிந்து கொண்டான். மாய்கை காட்சி, அதாவது உலக வாழ்வு பல வருடங்கள் போல் தென்பட்டாலும் உண்மையில் இதே வேளைதான் என்பதையும் காலம் கட்டுப்பாட்டில் அமையாது என்பதையும் புரிந்து கொண்டான். இந்த உதாரணத்தில் பல உண்மைகள் சைக்கிணை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆசிரியரை ரப்புடைய நிலையிலும் மாணவனை அப்துடைய நிலையிலும் நீரை அறிவு நிலையிலும் அறிவு என்ற நிலையிலும் விவாக வாழ்வை உலக நிலையிலும் கொண்டு நோக்கினால் மாய்கை என்பது என்ன என்பதை ஓரளவு அறிந்து கொள்ளலாம். குர்ஆன் 3:185 இவ்வுலக வாழ்க்கை மயக்கக்கூடிய பொருள், அதாவது மயக்கக்கூடிய இன்பத்தை தவிர வேறில்லை. 7:22
குர்ஆன்ல 7:22, 17:64 போன்ற ஆயத்துக்களையும் நீங்கள் எடுத்து ஆராய்ந்து பாருங்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது எது? அதுதான் நாம் வாழும் ஜட உலக வாழ்வு என்பது. ஜட உலகம் குரு, அதாவது மயக்கு என்றால் நாம் ஜடம் என்று நம்பியிருப்பவை யாவும் தோன்றி மறையும் வரும் சூரத்துக்களே அன்றி இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். குர்ஆன் 10:45 அவர்களை ஒன்று சேர்க்கும் நாளில் ஒரு பகலின் சொற்ப நேரம் தவிர நாங்கள் உலகில் தங்கவில்லை என்று அவர்கள் எண்ணுவதுடன் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் அறிந்தும் கொள்வார்கள். அல்லாஹ்வின் சந்திப்பை பொய்யாக்கியோர் நிச்சயமாக நஷ்டமடைந்தே இருப்பார்கள், வழிகாணாதவர்களாயும் இருப்பார்கள். குர்ஆன் 36:52, 36:52 அன்றி எங்களுடைய துக்கமே, எங்களை நித்திரையிலிருந்து எழுப்பியவர் யார் என்று கேட்பார்கள். ரஹ்மான் வாக்களித்ததும் நபிமார் கூறி வந்த உண்மையும் இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும். மேலே இருந்த இந்த ஆயத்துக்களையும் உதாரணத்தையும் நோக்கினால் புலனாட்சியில் கட்டுண்ட மனிதன் காலத்தையும் இடத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்வதே ஹுரூர் மாயை என்பதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். காலம் என்பது என்றும் இருந்த ஏகமான ஒரே ஒரு காலமாகவே இருக்கிறது. எனவே சிருஷ்டியின் ஆரம்பமும் வாழ்வும் முடிவும் காலத்திலேயே தரிபட்டிருப்பதை நாம் மறக்க முடியாது. இதை மிக இலகுவாக விளக்குவதே கலிமத்து தய்யிபா என்பது. லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது லா இலாஹ என்னும் போது சிருஷ்டி இல்லை, அதாவது அப்தும் இல்லை ரப்பும் இல்லை என்றால் மிஞ்சி இருப்பது எது? அதுதான் அல்லாஹ் என்பது. இதன் மறுபெயர் தான் காலம் என்பது. குர்ஆன் 55:26-27 பூமியில் உள்ள யாவும் அழிந்தே போகும், மிக்க பெருமையும் கண்ணியமும் தங்கிய உமது இறைவன் மட்டும் நிலைத்திருப்பான். இந்த ஆயத்தில் ரப்பின் வஜ்ஹு மட்டும் நிலைத்திருக்கும் என்பதில் பல நுட்பங்கள் தென்படுகின்றன. யாவும் அழிதல் என்பது உலக முடிவு நாளை குறிப்பிடுகிறது. பூமியில் உள்ள யாவும் அழிந்து பூமி மட்டும் எஞ்சும் என்றால் அந்த பூமி இறைவனின் வஜ்ஹு, அதாவது முகமாயிருக்க வேண்டும். வஜ்ஹு உள்ளவரை ரப்பும் இருப்பான் என்பது தென்படுகிறது. முன்னாயத்தில், அதாவது 2:115 ஆயத்தில் அல்லாஹ்வுடைய முகம் என்றும் இவ்வாயத்தில் ரப்புடைய முகம் என்றும் கூறப்பட்டிருப்பதை நோக்கினால் இதில் ஓர் ஞான இரகசியம் மறைந்திருப்பதை நாம் அறியலாம். அவசியமானதை மட்டும் இங்கு நாம் நோக்குவோம். இருப்பதாய் காட்சியளித்த யாவும் காலம் என்றும் தாத்து என்றும் வுஜூது என்றும் ஹக்கு என்றும் கூறப்படுகிற அல்லாஹ்விலிருந்து தோன்றி வாழ்ந்து மறைகின்றன என்பது தென்படுகிறது. தோன்றி இருந்து அழிந்த சிருஷ்டிக்கு ஆதியாயும் அந்தமாயும் மறைந்ததாயும் இருந்தது அந்த அல்லாஹ் என்ற காலமே ஆகும். காலமாயிருக்கும் அல்லாஹ்வின் லாஹிர், அதாவது தோற்றப்பாடுகின்ற சூரத்துத்தான் பிரபஞ்சம் சிருஷ்டி என்பது. இப்போது மொழி லாஹிர் வஜ்ஹு என்ற சொற்களால் உணர்த்தப்பட்ட உண்மை தோற்றுவதும் தோற்றாததுமாய் இருந்து கொண்டிருப்பவன் அல்லாஹ் மட்டுமே என்பதாகும். நாம் கூறிய அல்லாஹ் என்ற காலத்திற்கு ஆதி அந்தம் தோற்றம் மறைவு எதுவுமே இருக்க முடியாது, அழிவும் கிடையாது. வுஜூது என்பது இதுதான். எனவே தோற்றுவதும் தோற்றாமையும் ஆதியும் அந்தமும் ருபூபியத் என்ற இரண்டாவது மர்த்தபாவை, அதாவது இரண்டாவது நிலைமையை பொறுத்ததாகும். தாத்து வுஜூது என்றிருந்த நிலைமையின் இரண்டாவது மர்த்தபாதான் ரப்பு அப்து என்பது. இதை மனிதனின் தெளிந்த அறிவு ஏற்றுக்கொள்ளும். எனவேதான் சிந்திக்கக்கூடிய மனிதர்களின் அறிவுக்கேற்ற சொற்கள் பாவிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேல் அறிவதானால் மனிதனின் அறிவு வட்டத்தை கடந்ததாகும். ஆதலால் காலத்தை காலம்தான் அறிந்து கொண்டிருக்க முடியும். ஹதீஸ்: நீங்கள் திராட்சை பழத்தை கண்ணியம் வாய்ந்தது என்று கூறாதீர்கள், ஐயையோ காலத்தின் கேடே என்றும் கூறாதீர்கள், ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ்வே காலமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத் ஆகிய கிரந்தங்களில் இடம்பெறுகிறது. இன்னொரு ஹதீஸ்: நீங்கள் காலத்தை திட்ட வேண்டாம், திடனாக காலமாகிறது அல்லாஹ் ஆனாகவே இருக்கிறது என்று ஒரு ஹதீஸ் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் தாவிலாத்துன் நஜ்மியா, கலிமத்துல் ஹக்கி போன்ற கிதாபுகள் இடம்பெறுகிறது. நாம் எடுத்துக்கொண்ட குர்ஆன் ஹதீஸ்களின் படியும் எமது யூகம் என்ற மகுக்கூல், அதாவது அனுமான அறிவின்படியும்
காலம் என்று கூறப்பட்டது அல்லாஹ் என்ற சொல்லால் கூறப்பட்ட வுஜூதேயாகும். எனவே அந்த காலம் என்ற வுஜூதை விட வேறு எதுவும் அதனுடன் எப்போதும் இருக்கவே முடியாது. நித்திய ஜீவன், அதாவது ஹய்யுல் கய்யூம், ரூஹு என்பதெல்லாம் இதுதான். இது பகுபடாத ஏகமானது. இருப்பது இந்த வுஜூது மட்டும்தான். அதன் நாமங்களின் தொகுப்பு பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சத்தில் வெளியாகும் சக்தி வுஜூதுடைய சக்தியாகவுமே இருக்கிறது. இதில் இணை, துணை, சிறுக்கு என்பது கிடைக்கவே கிடையாது. சிறுட்டியான பிரபஞ்சம் அவனை விட்டும் வேறானது என்று கொண்டால் நாம் சிறுக்கிலேயே ஊறிவிட்ட மூட ஜாகில்கள், அறிவிலிகள் என்பதே அதன் அர்த்தமாகும். பிரபஞ்சம் என்பது அல்லது மனிதன் என்பவன் தோன்ற முன்பு காலமாகவே இருந்திருப்பார். வுஜூது என்ற காலம் தனக்கு மனிதன், அதாவது இன்சான் என்ற நாமம் உண்டு என்று எப்போது எடுத்துக்கொண்டதோ அப்போது அந்த நாமத்தின் இயல்பான சூரத்துத்தான் மனிதன் என்ற இன்சானாய் வெளியாகியிருக்கிறது. நாமமற்றிருந்த நிலையை அகது என்றும், மனித அறிவுக்கு எட்டாமல் நாமத்தோடு சூட்சுமமாய் இருந்த நிலையை உஹது என்றும், சூரத்தாய் வெளியான நிலையை வாஹிர் என்றும் கூறுகிறோம். அந்த வாஹிரைத்தான் வாஹிது என்று நாம் கூறுகிறோம். இதை வேறொரு வகையாய் கூறினால் முதல் நிலையை மர்த்தபாவை வுஜூது அல்லது குன்ஹு அல்லது தாத்து என்றும், இரண்டாவது நிலையை தாயுனுல் ஊலா அல்லது பொது கற்பனை என்றும், மூன்றாவது நிலையை தாயுனு ஷானி அல்லது விவர கற்பனை என்றும் நாம் கூறலாம். இந்த முப்பிரிவுகளும் காலத்தில் கட்டுண்ட எமது அறிவில் வெவ்வேறு போல் தென்பட்டாலும் உண்மையில் வேறுபாடற்ற ஏகமாய் இருந்து கொண்டிருக்கும் வுஜூதுதான் காலமாகும். இதை விளக்கவே 112ஆம் சூரா அருளப்பட்டிருக்கிறது. அதில் பாவிக்கப்பட்ட அகதுன் என்ற சொல்லை இப்போதாவது சிந்தனை செய்து தெளிவு பெறுங்கள். நாம் காணும் கனவில் வெளியான சிருட்டிகள் எம்மிலிருந்து தோன்றி வாழ்ந்து முடிவில் எம்மிலேயே மறைந்து விடுவது போல காலமென்ற வுஜூதிலிருந்தே பிரபஞ்சம் தோன்றி காலமென்ற வுஜூதிலேயே வாழ்ந்து காலமென்ற வுஜூதிலே மறைந்து விடுகிறது. உடல் தோன்றி இருந்து மறைவதற்கு உயிர் காரணமாய் இருந்தது போல தோன்றி இருந்து மறையும் சர்வ பிரபஞ்சத்துக்கு முழுமுதற் காரணமாய் இருப்பது வுஜூது என்ற ரோஹு மட்டும்தான். கனவை கண்டு கொண்ட நான் தான் என் கனவில் வெளியான அத்தனை சிருஷ்டிக்கும் உயிராயிருந்து அவற்றை தோற்றுவித்து அவற்றின் வாயிலாகவே நான் நான் என்ற தனித்தனி உணர்வோடு கனவில் வாழ்ந்தேன். அந்த நிலைமை மாற்றமடைந்து விழிப்பை பெற்ற போது நான் என்ற என் உணர்வை தவிர வேறோர் நான் இருப்பதாக காண்பதில்லை. கனவில் வெளியான ஜீவராசிகள் கொண்டிருந்த நான் என்ற உணர்வுக்கு பேர்தான் அனானியத்து என்பது. ஷிர்க் என்பதும் இதுதான். இந்த அனானியத்து எப்போது நீங்குமோ அப்போதே விழிப்பு நிலை ஏற்பட்டுவிடும். நீண்ட ஒரு கனவுலகில் வாழ்கிற மனிதனை விழிப்படையை செய்து அவனுடைய சொந்த நிலையில் அவனை தரிபடுத்துவதே கல்மாவின் நோக்கமாகும். எனவே வெளியானான் என்றால் அவனை அல்லாத வேறோரிடத்தில் வெளியானான் என்று கருத்துக் கொள்வது வரும் மகிழ்ச்சியாகும். இறைவனே சர்வ பிரபஞ்சம் என்ற வாசிராக அவனிடத்தில் அவனுக்காக காட்சியளிக்கிறான் என்பதை நாம் உறுதியாய் நம்புவதானால் குர்ஆனில் எமது அறிவை குழப்பிக் கொண்டிருக்கிற இன்னும் சில வசனங்களை நாம் ஆராய வேண்டியது அவசியமாகும். இப்போது குர்ஆன் ஆயத்தை ஒன்றை நோக்குவோம். குர்ஆன் 48:10. நபியே, நிச்சயமாக எவர்கள் உம்முடன் வாக்குறுதி செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடனே வாக்குறுதி செய்கின்றனர். அவர்கள் கை மீது அல்லாஹ்வுடைய கைதான் இருக்கிறது. எவன் அதை முறித்து விடுகிறானோ அவன் தனக்கு கேடாகவே அதனை முறிக்கின்றான். எவன் அல்லாஹ்விடம் செய்த அந்த வாக்குறுதியை பூர்த்தியாக்கி வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை அதிசீக்கிரத்தில் கொடுப்பான். இந்த ஆயத்தை தெளிந்த அறிவோடு ஆராய்ந்து முடிவு கட்டாத ஒரு சிலர் ரசூலின் கையை அல்லாஹ்வுடைய கையென்று இலக்கிய வழக்கின்படி உருவகப்படுத்தி கூறப்பட்டிருப்பதாக வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். இன்றும் உலமா என்ற போர்வையில் உள்ள பலர், விசேஷமாய் அப்து வேறு ரப்பு வேறு என்று கூறுகிற வஹாபிகள் வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு முகம் உண்டு கையுண்டு என்று யாராவது கூறினால் அவன் காபீரே என்று எழுதியும் வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் கூறுவதை ஒப்புக்கொள்ளாதவர்களே காபீர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இவ்வித மழுப்பல் வியாக்கியானங்கள் குர்ஆன் ஹதீஸ்களுக்கு மாறானவையாகும். கலிமாவின் உறுதியான தலீல்களில், அதாவது ஆதாரங்களில் நாம் இப்போது கூறிய இந்த 48:10 ஆயத்தும் ஒன்றாகும். எனவே இது முஹக்கம் வசனம்தான் என்பதை மறக்க முடியாது.
முஹக்கமு வசனங்கள் இபாரத், தலாலத், இஷாரத், இஹ்திலாவ், அதாவது சொல், கருத்து, சைக்கினை, உவமானம் ஆகிய 4 பிரமாணங்களின் படியும் ஒரே ஓர் பொருளை மட்டும் கொடுப்பவையாகும். இவ்வசனங்களை உருவகப்படுத்தும் வசனங்களாய் எடுத்துக்கொள்வது குர்ஆனுக்கு முரணாகும். ஆதலால் இந்த ஆயத்தில் குறிப்பிட்டபடி அல்லாஹ்வுடைய கைதான் இருக்கிறது என்ற வசனத்தை எவ்வித வழிமுறையும் கொள்ளாமல் வைத்துக் கொண்டே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் முன்பு காட்டிய ஆயத்துக்கள் ஹதீஸ்களின்படி காலம்தான் அல்லாஹ் என்பதை அறிந்து கொண்டோம். காலம் என்ற அல்லாஹ்வின் தோற்றப்பாடே பிரபஞ்சம் என்பதையும் அறிந்து கொண்டோம். பிரபஞ்சத்தில் வெளியாகும் சக்தி அல்லாஹ்வுடையது என்பதை 2:165, 2:224, 10:31 போன்ற ஆயத்துக்கள் நிரூபிக்கின்றன. அப்படியானால் பிரபஞ்சத்தில் தோன்றும் ஒவ்வொரு பொருளும் இறைவனின் சூரத்தைத்தான் என்பதை நாம் மறக்க முடியுமா? முடியாது. இது உண்மைதான் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சூரத்து யாருடையது? அல்லாஹ்வுடையதுதான். முஹம்மது என்ற கவுனியான நாமுடைய சூரத்தான அவ்வுடலின் கை அல்லாஹ்வின் கைதான் என்றால் உடலும் இறைவனுடைய சூரத்தே என்பதை நாம் ஏன் மறக்க வேண்டும்? அதாவது ரசூலின், அதாவது அப்துவான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற மனிதரின் கை அல்லது உடல் அல்லாஹ்வின் வேறல்ல என்றால் சர்வ பிரபஞ்சம் என்ற சூரத்து யாருடையது? அல்லாஹ்வுடையதுதான். லாஹிர் என்ற வெளிப்படை தோற்றங்கள் யாவும் அல்லாஹ்வுடையதுதான் என்றால் பாத்தின் என்ற சூட்சும உலகம் அல்லாஹ்வுடையதுதான். இவ்விரண்டும் அல்லாஹ்வுடையதுதான் என்றால் நாம் அறியாத மர்த்தபாக்களும் அல்லாஹ்வுக்குரியவைதான். இபாரத், தலாலத், இஷாரத், இஹ்திலாவ் ஆகிய 4 பிரமாணங்களின் படியும் அந்த வேத வசனம் அல்லாஹ்வை அன்றி வேறு எதுவும் அவனுடன் இல்லவே இல்லை என்று கலிமா உணர்த்தின் கருத்தான தௌஹீதைத்தான் நிரூபிக்கிறது. என் உடலையும், அதாவது லாஹிரையும், என் உயிரையும் பாத்தினையும் வெவ்வேறு என்று காணாமலே நான் நம்பியிருக்கிறேன். என் கை என்னுடைய ஓர் அங்கம்தான். என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் என் அங்கங்கள் தான். என் உடலில் உள்ள எந்த ஓர் அணுவின் சூரத்தும் என்னுடைய வெளிப்பாடுதான். என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலிருந்தும் வெளியாகும் சக்தி என்னுடையதுதான். சக்தியை நல்லதாய் தீயதாய் பிரித்துக் கொள்வது மனிதனுடைய அதாலத் என்ற நீதி நிர்வாகத்தை சேர்ந்த விஷயமாகும். நாம் இங்கே பேசுவது தௌஹீது என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் கூறிய முன்மாதிரியை ஆதாரமாய் கொண்டு சிந்தித்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவினால் உணர்த்தப்படும் உண்மையை எம்மால் மறக்க முடியாது. எல்லோரும் தெளிவாய் விளங்கக்கூடிய ஒரே கருத்துடைய பாஷை வழக்கு சொற்களை கொண்டே கலிமாவின் மூலம் லாஹிராயும் பாத்தினாயும், அதாவது சிருட்டிகர்த்தா, அப்து, ரப்பு என்ற 2 மர்த்தபாக்களும் அல்லாஹ்வாகிய என்னுடையதே என்றும் அல்லாஹ்வாகிய என்னையன்றி வேறு எதுவும் என்னுடன் ஜோடியாய், சமமாய், ஒப்பாய், இணையாய், நிகராய் இல்லவே இல்லை என்றும் இறைவன் வெளிப்படையாய்த்தான் கூறினான். இதை நிரூபணம் செய்து விளக்குவதற்காகவே கலிமாவின் தலீல்களை அருளியிருக்கிறார். எனவே கலிமாவுக்கு முரணான எந்த ஓர் வசனமும் குர்ஆனில் இடம்பெற முடியாது. முரண் இருப்பதாய் காண்பது மகிழ்ச்சியாகும். இந்த விஷயம் மனிதர்கள் யாவருடைய அறிவிலும் தெளிவாய் பிடிபட வேண்டும் என்பதற்காக இன்னும் நான் சிறிது கூற விரும்புகிறேன். நாம் காட்டிய 48 இலக்க ஆயத்தை மீண்டும் ஒரு முறை நோக்கி பாருங்கள். அதில் ரசூலிடம், அதாவது உம்மிடம் வாக்குறுதி செய்தவர்கள் அல்லாஹ்விடமே வாக்குறுதி செய்கிறார்கள் என்ற வசனம் அல்லாஹ்வே ரசூல் என்று கொள்வதற்கு போதுமான ஆதாரமாகும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதில் உள்ள உடைய என்ற சொல் கலிமாவின் ஆதாரப்படி தற்கிழமை பொருளில் கொள்ளப்பட்டால் என்னுடைய உயிர் நானாகவே இருப்பது போல அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வாகவே இருக்கிறார் என்பது வெளிப்படையாகவே தென்படுகிறது. உடைய என்ற சொல்லை பிரிதின் கிழமை பொருளில் நாம் கொள்ளக்கூடாது. பிரிதின் கிழமை பொருளில் கொண்டிருந்தவன் அபூஜஹில். அவனை எதிர்த்து தற்கிழமை பொருளில் உறுதி செய்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போது நாம் ரசூலின் பாதையில் போக வேண்டி இருப்பதை நாம் மறக்கக்கூடாது. எனவே இதற்கு கீழ் சொல்லப்பட்ட வசனம் அவசியமல்ல. அப்படி இருந்தும் இறைவன் கூறியுள்ளான். இதில் ஓர் உண்மை உண்டு. இவ்வளவு தெளிவாய் விளக்கம் பெற்றோம் மனிதன் இன்னும் சந்தேகத்திலிருந்தும் விடுபட மாட்டான் என்பதை இறைவன் அறிந்தவனாய் இருந்தமையால் அந்த சந்தேகத்தை நீக்கி கலிமாவை உறுதிப்படுத்துவதற்காகவே அவருடைய கை மீது அல்லாஹ்வுடைய கைதான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறான். இப்படி கூறியிருப்பதில் மிகப்பெரியதோர் உண்மை தௌஹீது உணர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் மிக பெரும்பாலார் அறிந்து கொள்ளவில்லை. மக்கள் தேவர், நரகர், உயர்தனை என்றும்
இவர்களுக்கு முரணாக மற்றும் சிருட்டி பொருட்கள் யாவும் அகிருணை என்றும், அதாவது இயங்குபவை இயங்காதவை, சரம் அசரம் என்ற சிருட்டி இருவகை என்றும் நாம் இலக்கணம் மூலம் அறிந்திருக்கிறோம். மேலும் உயர்திணையான மனிதன் அவனுடைய கையை இழந்து விட்டாலும் அவன் உயர்திணையை சேர்ந்தவன்தான். ஆனால் அவனிடமிருந்த கை எப்போது அவனை விட்டு நீங்கியதோ அப்போதே அந்த கை அகிருணை பொருளாகி விட்டது. இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை என்பதிலும் அல்லாஹ்வுடைய கை என்பதிலும் உடைய என்ற சொல் தற்கிழமை பொருளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குர்ஆனின் வாதம். உடைய என்ற சொல்லை பிரதிகிழமை பொருளில் கொண்டிருந்தது அபூஜஹிலான முஸ்ரிக்கின் வாதம். இதில் முஸ்ரிக்கை இறைவன் தோற்கடிக்கிறான். எப்படி என்றால், ரசூலின் உடலை கண்டவர் அல்லது சத்தியம் செய்தவர் என்று மட்டும் கூறாமல் கையில் சத்தியம் செய்தவர் என்ற வசனத்தில் கை என்று மட்டுமே கூறியிருக்கிறான். கை என்று உடலின் ஓர் அங்கத்தை மட்டுமே கூறியிருக்கிறான். ஒரு தனி அங்கத்தை குறிப்பிட்டால் அது ஓர் அகிருணை என்பது அதனால் அர்த்தம். முஸ்லிக்குகள் ஒவ்வொரு பொருளும் தனித்தனி வுஜூதுகள் என்றும் அவை அல்லாஹ் அல்லாதவை என்றும் நம்பியிருந்தவர்கள்.